மகர ராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து அப்படி நம்மளுக்கு 12ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. நமக்கே அங்க பார்வை கொடுக்குறாரு. இந்த 6, 8, 4, 12 இந்த கனெக்டிவிட்டி வரும் பொழுதுதான் ஏன் நான் அந்த ஆடிப்புற சொன்னா அதுக்கு முன்னாடி இயங்க ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் வலுக்குறைவா இருந்து அதுக்கப்புறம் வருதா, கண்டிப்பா ஒரு 15 தேதியை தாண்டி ஆகஸ்ட் 15 தேதியெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியட் அப்படின்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். போய் 3ஆம் இடத்துல ராசிநாதன் போகும்போது தேவையில்லாத நட்பு வட்டத்தையோ தேவையில்லாத ஒரு விஷயத்தையும் உருவாக்குவார். அது வக்கரமா இருக்காலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் பணத்திற்காக அப்படின்ற இடத்துல உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வர அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், மனதிற்கு பிடித்த மகர ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசமா இதுதான் சொல்லிட்டே இருக்கேன். நிறைய பேர் ஆமான்றீங்க, நிறைய பேர் இல்லைன்றீங்க. ஆமான் தான். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் மகத்தான வெற்றிகள் சந்திக்க போறீங்க. கம்பேக் கொடுக்க போறீங்க. சொல்லி சொல்லி அடிக்க போறீங்க. யார்கிட்ட யார் அப்படின்ற மாதிரி உங்க பேச்சு இருக்காது, உங்களுடைய செயல் இருக்கும். ஏன்னா 1, 2 பார்த்தா பரவாயில்ல. டைரக்டா 8ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறாரு, டைரக்டா 3ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறாரு, டைரக்டா அங்கிருந்து 6ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறாரு. இதெல்லாம் பத்தாதுக்கு அப்படியே 17, 18 தேதிக்கு அப்புறம் 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்க போறாரு. குரு 7ஆம் இடத்துல உட்காந்து சமசப்தமும் அவங்கள பார்க்குறாரு. ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். சான்ஸே இல்லை. என்னதான் ராசிநாதன் கொஞ்சம் வக்கமா இருந்தாலுமே ராசிநாதனுக்கு குரு பார்வை கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் அப்படியே பண்ணும்போதுலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி லைட்டாக இழுத்துட்டே போறாரு. அப்பப்போ கொஞ்சம் மூட் ஸ்விங் மட்டும் வந்துட்டு போகுது. இல்லை அதுவும் வேணாம் சாமி, கொஞ்சம் நம்புங்க. எத்தனை நாள் தான் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பீங்க? நம்ம இப்போ தான் வாழ்றது. மகரத்தில் இருக்க பெரிய பஞ்சாயத்தே இதுதான். நம்ப மாட்டீங்க, நம்பிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் காப்பாற்றுறேன் நீ வந்து அவஸ்தைப்பட்டு வருவீங்க. திரும்ப நம்ப மாட்டேன்னு நினைப்பீங்க, திரும்ப போவீங்க. ஆனால் யாரை நம்பணுன்ற கிளாரிட்டியே இருக்கு. இந்த தடவை அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பரான சினாரியோ, 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜயோகமான வாழ்க்கை காலம் வரக்கூடிய டைம் பீரியட் வேஸ்ட் பண்ணிடாது. இது வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வலு குறைவாக இருந்த செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் வந்து அவரோட வீட்டில் ஆட்சி வாங்கி உட்காந்துருவார். அப்போ அதுவும் வேற மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது. 6ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. 5ஆம் வீட்டு அதிபதி அவரோட சொந்த இன்னொரு வீட்டில் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்து அப்படி நம்மளுக்கு 12ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. நமக்கே அங்க பார்வை கொடுக்குறாரு. இந்த 6, 8, 4, 12 இந்த கனெக்டிவிட்டி வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு விபரீத ராஜயோகம் வரும். விபரீத ராஜயோகம் 6, 8, 12 இடங்கள்ல தன்னோட பரிவர்த்தனையோ இல்லை பார்வை பரிவர்த்தனையோ இருக்கணும். இதெல்லாம் இந்த தடவை மகரத்துக்கு கிடைக்க போகுது. நான் டெக்னிக்கலாக இந்த தடவை சொல்கிறேன். செவ்வாய் அங்கே 7ஆம் இடத்துல டேரெக்டாக உட்காந்து அங்கே மிதன வீட்டில் உட்காந்து டேரெக்டாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறேன். அடுத்து உங்களையே பார்க்குறாரு. இந்த பக்கம் குருவோட பார்வை, இந்த பக்கம் செவ்வாயோட பார்வை, சசிமங்கல யோகமாக அங்கே இயங்க போகுது. 10க்கு 8ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி வாங்குறாரு. ஆனால் கேது இருக்காரு. அப்போ கெட்டு போறாரு. கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லவை எல்லாம் தேடி வரப்போகுது. 5ஆம் வீட்டு அதிபதி ஒரு மாதிரி வலுக்குறைவாக இருந்தார். இப்போ அவரும் அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டார். பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். நிறைய இந்த தடவை ட்ராவல் பண்ணுவீங்க. நிறைய எங்கேயாவது வெளியூருக்கு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர்றது, நிறைய இடத்துல வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு வர ஷார்ட் ட்ராவலில் அடிக்கடி போன இடத்துக்கே திரும்ப போகிறது, இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக நடக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 12, 13லேருந்தே ஆரம்பிச்சிடும். சுக்கிரனுடைய பொசிஷன் இந்த தடவை செம சூப்பராக இருக்குது. எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷம். இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஏதாவது 1, 2 ஒன்றுமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நிறைய பேருக்கு தொழில் அமைய போகுது. சொந்த தொழில் கிடைப்பதற்கான பிராப்தம் கிடைக்க போகுது. ஏன்னா 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. வேற என்ன சாமி வேணும்? 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. அவர் 5க்கும் 11க்கும் இடைப்பட்ட சுக்கிரன் 11ஆம் இடத்துல. அப்ப பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம் 5ஆம் இடம், பணபரஸ்தானம்னு பேரு. அந்த சாந்த அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி வாங்கி உட்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழும். எப்பயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15, 16 செப்டம்பர் மாசம் வரைக்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. எந்த வருஷம் ஆனாலுமே. ஏன்னா அந்தந்த நேரத்துல அந்தந்த பொசிஷன்ல வந்து அந்தந்த பிளான்ட் உட்காந்துரும். இந்த தடவை அபரிவிதமான ராஜயோகம். ஏன்னா ராசிநாதனுக்கு குருவோட பார்வை, 10க்கு உங்களுக்கு குருவோட பார்வை, செவ்வாய் ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப லேசினஸ் இருந்ததெல்லாம் போயிடும். டக்குன்னு சில விஷயத்த முடிவு பண்ணுவீங்க. ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி உள்ளுக்குள்ள பயங்கரமா இருக்கும்.
சில மேனரிசத்தை ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த அடுத்தவங்க மாரியே பண்றது. இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா, ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணும்போது, இந்த வழிகளை மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காப்பி கேட்டா மட்டும் மாறிடாதீங்க. இந்த தடவ காப்பி கேட்டா மாறியான சில விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி குடுக்கும். இந்த அவங்கள மாரி பூ வச்சுக்கலாம். இந்த அவங்கள மாரி ட்ரெஸ் போட்டுக்கலாம். இந்த அவங்கள மாரி வந்து நம்ம பண்ணிக்கலாம். அவங்க கட்டியிருக்க புடவ நம்ம கட்டலாம். சாமி பாருக்கு டஃப் குடுப்போம். இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த காப்பி பண்ணணும்னு தோணும் மனசு. ஏதோ ஒண்ணு. அந்த மாரி பண்ணலாம், இந்த மாரி பண்ணலாம் அப்படின்ற மாரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணும். அது தேவனா பண்ணுங்க. இல்ல அதுக்கு போய் டயத்த வேஸ்ட் பண்ணிட்டு நெறைய டெவலப்மென்ட் வரும். மைண்ட் டெவலப்மென்ட். இந்த தடவ நான் ரொம்ப சந்தோஷப்படுறது மகரத்துக்கு நெறைய மைண்ட் டெவலப்மென்ட் வரும். கண்டிப்பாக தண்ணி இருக்கிற இடத்தோட கனெக்ட் ஆவீங்க. ஏதாவது ஒரு கடலுக்கு போவீங்க, பீச்சுக்கு போவீங்க, ஆத்துக்கு போவீங்க, அருவிக்கு போவீங்க, மலைக்கு போவீங்க. மலை சார்ந்த இடத்தோட கனெக்ட் ஆவீங்க. நெறைய கிளென்ஸ் ஆக போகுது இந்த தடவ. கர்மா கிளென்சிங் நடக்க போகுது மகரத்திற்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சூப்பரான ஒரு தெளிவு பிறக்கும். இதுதான் வேணும் அப்படின்ற கிளாரிட்டியோட சில விஷயத்த பயணப்படுவீங்க. பண வரவுல சத்தியமா பிரச்சனை கிடையாது. சும்மா இந்த கீழ என்ன கமெண்ட் போட்டாலும் நான் நம்ப மாட்டேன். நம்மளோட பிறந்த நேரம் சரியில்லாம இருந்தா கூட கோச்சாரம் நல்லா தான் இருக்கு. ஏதாவது ஒரு பண வரவு வந்துட்டு தான் இருக்கு. பண ரீதியாக கண்டிப்பா மகர ராசிக்காரங்கள் பிரச்சனை இல்ல. மன ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிட்டு இருக்கு. கௌரவத்திற்கு வந்த பாதிப்பெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அதுவா நிவர்த்தி ஆயிட்டே இருக்கு. மகரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னுமே நீங்க இதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. எந்த வீடியோ பார்க்கறதுக்கான நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக போறீங்க. நான் தான் சொல்றேனே கம்பேக் குடுக்க போறீங்க. யாரெல்லாம் இருக்கியோ வா வான்னு கூப்பிட்டு ரேஸ்ல போய் விளையாண்டு ஜெயிக்க போறீங்க. இதுவரைக்கும் இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமே உங்களுடைய காலகட்டம் அப்படின்றது காலர தூக்கி விட்டு கெத்தா நடக்கக்கூடிய காலகட்டம் தான். எத பத்தியும் மகரம் கவலைப்பட வேண்டாம். நெறைய பேருக்கு லேண்டோட இடத்தோட கனெக்ட் ஆகும். நெறைய பேருக்கு புது சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செப்டம்பர் மாசம் 15, 16 தேதி இல்ல அக்டோபர்லாம் தாண்டுச்சுன்னா கண்டிப்பா நெறைய பேர் கையெழுத்து போடுவீங்க. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஏதோ ஒண்ணு. பிள்ளைகள் மூலமாக இருந்த தொல்லைகள்ல இருந்து வெளில வருவீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஆத்ம திருப்தி, ஆத்ம நிம்மதி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்ற மாரி மனசு வரும். சரியா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா பண்ணுங்க. 200% சக்சஸ். ஷேர் மார்க்கெட் தவிர மத்த எல்லாத்துலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா இந்த தடவ சக்சஸ். 1 குடுத்தா 2 வரும். அந்த மாரி இடத்துலலாம் போகாம நியாயமா நீதினா 3ஆம் இடத்துல ராசிநாதன் வக்ரமா இருக்காரா, முயற்சி எல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனம். மத்தபடி எல்லாம் சூப்பர் மகரம். நெறைய இந்த போட்டி மனப்பான்மை வரும். ஏன்னா ராசிநாதன் வந்து ஆல்மோஸ்ட் வலுக்குறைவா இருந்து, அங்கருந்து இந்த எப்பயுமே இந்த செவ்வாய்க்கும், சனிக்கும் தான் சண்டை. இல்லையா? அப்ப இந்த அவர் வலுக்குறைவாயிட்டு, செவ்வாய் பார்வை செலுத்துறாரு உங்க மேல. 12ஆம் இடத்துக்கும் பார்வை செலுத்துறாரு. அப்ப என்னாகுன்னா, செவ்வாயுடைய பார்வை யாராக இருந்தாலும் செவ்வாய் பார்வை செலுத்தினா, செவ்வாயுடைய காரகத்துவம் அப்படியே வந்துரும். அவரோட வேலை என்ன? போட்டி போடுறது. நெறைய பேர நம்பளாவே எதிரியா நெனச்சுக்கிறது. சும்மா இந்த படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த தடவ மகராசிக்கார பிள்ளைங்க போட்டி போட்டு படிக்கும். மகராசிக்காரர்களுடைய குழந்தைங்க இந்த தடவ போட்டி போட்டு படிக்கும். அவன் ஓட்டலாம், நான் ஓடுறேன். நெறைய கேம்ல கலந்துப்பீங்க. அதே மாரி நெறைய பேருக்கு இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏன்னா, சனி அந்த இடத்துல வலுக்குறைவா இருந்து குருவோட பார்வை கண்டிப்பா மீனத்துல ஒரு பிளானட் இருந்தாலும் இந்த தடவ வந்து யாரா இருந்தாலும் மீடியாக்குள்ள என்ட்ரி ஆவாங்க. இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. ஸோ மகர ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த தடவ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய மகத்தான மாதமாக இந்த ஆவணி மாதம் தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி நீங்க தரணி ஆளக்கூடிய அமைப்பாக மலர காத்திருக்கிறது. ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு தண்டுவடம், முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. த்ரோட்டு சில பேருக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கும். இத மட்டும் பார்த்துக்கங்க. அலைச்சல் மூலமாக அனுகூலம். ரொம்ப அலைச்சலுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கண்ணு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. எக்காரணத்தை கொண்டும் சில விஷயத்தை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. ரகசியம், பரம ரகசியமா இருக்கணும். அகத்துலருந்து வாயில புடுங்க முடியாது. இருந்தாலும் எதுவும் சொல்லாதீங்க. உடனிருப்பவர்களிடம் ஒரு கண் வைத்துக் கொண்டே இருங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியட் அப்படின்றது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இப்பயும் 3ஆம் இடத்துல ராசிநாதன் போம்போது தேவையில்லாத நட்பு வட்டத்தையோ, தேவையில்லாத ஒரு விஷயத்தையோ உருவாக்குவாரு. அது வக்கரமா இருக்காலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஸ்டில் பணத்திற்காக அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? ஃபேன்டாஸ்டிக்கா படிப்பீங்க. ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைவாகவே இருந்தாலுமே, ரொம்ப கட்ஸ் அதிகமா இருக்கும். மகரத்து பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தடவ நெறைய நீங்க பிள்ளைங்களுக்காக மெனக்கெடுவீங்க. இந்த பிள்ளைங்களோட உட்காந்து ஹோம் ஒர்க் பண்றது, பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்றது, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்ற மாரி ஒரு சாரர் போகும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட டைமே ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லாத அளவுக்கு ஓடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ மகரத்துக்கு வந்து உண்டு. நெறைய மகர ராசியா இருந்தாலும் சரி, மகர லக்னமா இருந்தாலும் சரி, நெறைய இந்த தடவ காதல் மூலி. நெறைய கவிதை எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15 தாண்டி சுக்கிரன் 11ஆம் இடத்துல வந்து நான் ஒரு 5க்கும் 11க்கும் இடைப்பட்டவனா, கண்டிப்பாக காதல் இயக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. நெறைய நல்ல அப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த தடவ அப்படியே வந்து ரொமான்டிக்கா இருக்கும். நெறைய பாட்டு கேட்கறது, நெறைய கவிதை எழுதுறதுன்னு மகர ராசிக்கார பிள்ளைங்களும் சரி, மகர ராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் சரி, அப்படியே ஒரு மாரி வைப்லயே இருக்கும் உங்க பிள்ளைங்க. நல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க. சூப்பரா இருக்கு. 20லேருந்து 40 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம். இதுவரைக்கும் எதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சீங்களோ அதெல்லாம் பண்ணிடுவீங்க. நெறைய பேருக்கு ஏதோ லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோட கையெழுத்து அப்ப யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டோட இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து யாரெல்லாம் ஜோதிடரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸா இருக்கீங்களோ, வக்கீலா இருக்கீங்களோ,
யாரெல்லாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அதான் உங்களுடைய வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம். என்ன கொஞ்சம் இந்த போட்டி போடுறது, கொஞ்சம் அப்பப்போ பொறாமைப்படுற மாதிரியான சில நிகழ்வுகள் நடக்கும். எப்பயுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கும். நான் பொறாமைலாம் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் இருக்கும் மகரத்துக்கு. ஆனா இந்த தடவ உங்கள பார்த்து 4 பேர் பொறாமைப்படுவான். அப்ப என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி கெத்தா தூக்கி விட இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. இதெல்லாம் சும்மா. இந்த ட்ரைலர் மெயின் பிக்சர் இனிமே தான் வரும் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் மகரத்துக்கு. ஓகே ஃபைன். நல்லா இருங்க. மீனாட்சி சூப்பரா வச்சுப்பா. இதை பத்தியும் கவலையே பட வேணாம் மகர ராசிக்காரங்க. 40 60 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை பயங்கரமான அந்யோன்யம் அதிகரிக்கும். என்னதான் 40 வயசு ஆனாலும் அப்படி 20 வயசு மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிறது, நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது, புது ட்ரெஸ் வாங்கிக்கிறது, இந்த தடவை பர்ச்சேசிங் பண்றது, கொஞ்சம் உடம்ப மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி கொஞ்சம் யோகா பண்றது. ஏன்னா செவ்வாய் பார்க்குறாரா, நிறைய உடல் சார்ந்த சில விஷயங்கள்ல அக்கறை எடுத்துக்குவோம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அக்கறையா எடுத்துக்கிறது, நம்மள கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செவ்வாயுடைய காரகம். அவன் வந்து அப்படியே கொஞ்சம் இயக்குவான். இந்த அது 7ஆம் பறவையா வேற பார்க்குறான்னா 7ஆம் இதில் உட்காந்து பார்க்குறான்னா ஆல்மோஸ்ட் 12ஆம் இடத்துக்கு தூங்கும்போது கூட அதே தாட். அப்படியே ஒரு மாதிரி நம்மளை மோல்டு பண்ணிக்கணும், ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும், ஸ்லிம் ஆயிடணும், ஸ்மார்ட் ஆயிடணும், அழகாயிடணுன்ற மாதிரி எண்ணம்லாம் அதீதமாக வரும். ஏன்னா 5ஆம் வீட்டு 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்து அதிபதியாக உச்சமாகிருக்கு, ஆட்சி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த காலத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் திடீர்னு புது ட்ரெஸ் கிடைக்கிறது, கிஃப்ட் கிடைக்கிறது எல்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இதை பற்றி நெகட்டிவாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கு. அலைச்சல் மூலமாக கொஞ்சம் அனுகூலம், கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு உங்க மேல பொறாமடாம பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஹெல்த் வைஸ் நான் சொன்ன இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. ஓகே, மகர ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யும்? மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தரும், அதை தாண்டி அம்பிகையோட வழிபாடு. நிறைய பேருக்கு இந்த தடவை சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா நிறைய பேருக்கு ஒன்னா நீங்க ஆடி போறதுக்கு வளையல் வாங்கி கொடுப்பீங்க, ஆடி போற தண்ணிக்கு போய் வளையல் உங்களுக்கு வரும். இல்ல நீங்க கோவிலுக்கே போகாட்டி கூட வீட்டுல உங்களை தேடி வளையல் வரும். வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் நான் அந்த ஆடி போற சொன்னா அதுக்கு முன்னாடி இயங்க ஆரம்பிச்சிடும். சுக்கிரன் வலுக்குறைவா இருந்து அதுக்கப்புறம் வருதா, கண்டிப்பா ஒரு 15 தேதியை தாண்டி ஆகஸ்ட் 15 தேதியெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா 17ஆம் தேதி தான் வரப்போகுது. ஆனாலுமே 15 16 தேதியெல்லாம் முன்னாடியே அது கொஞ்சம் இயங்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே ஒரு கிரகம் 2 3 மாசத்துக்கு முன்னாடி 2 3 வாரத்துக்கு முன்னாடியே கோச்சாரங்கள் மாற ஆரம்பிச்சிடும். அப்படி டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி அவரோட எனர்ஜி வேவ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை நிறைய மலை சார்ந்த இடங்களுக்கு போறது, அம்பிகையுடைய வழிபாட்டில் கலந்து கொள்ளுதல், இதெல்லாம் அமோகமான ஒரு வெற்றியை கொடுக்கும். நிறைய ஹெல்த் வைஸ் கொஞ்சம் அக்கறை செலுத்துவீங்க. நிறைய வாக்கிங் போறதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை 100 விழுக்காடு உண்டு. இது வரைக்கும் டைம் சொல்லி போக முடியாது, இந்த தடவை அதுக்கு நேரத்தை ஒதுக்கி போங்க. யோகாவோட கனெக்ட் ஆவீங்க. நிறைய மென்டலி இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகிறத நீங்களே உணர்வீங்க. தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்றதை மட்டும் விட்டுருங்க. உங்கள்ட்ட தான் அட்வைஸ் கேட்பாங்க, ஆனால் கடைசியில் உங்களுக்கே பிம்பிளி காப்பலானே கட்டி போயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனம் மகரம், மற்றபடி எல்லாம் சூப்பர் தான். ஓகே, மகராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் அருவி பார்க்கறது, மலை சார்ந்த இடத்துக்கு போகிறது, அருவிக்கு போகிறது, கடலுக்கு போகிறது, தண்ணிக்கு போகிறது, புல்வெளியில் நடக்கிறது, புல்வெளியோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி கொஞ்சம் நீர் சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மலை சார்ந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு கால் வச்சுட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ நிறைய தண்ணீரோடு இந்த தடவை கனெக்ட் ஆகுது. நிறைய இந்த தடவை ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு, நிறைய அடிக்கடி இந்த தடவை ஹோட்டலில் சாப்பிட்றது, ஹோட்டல் ஃபுட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் இருக்குது. நிறைய பேர் மீன் பார்ப்பீங்க. ஒன்றா அருவிக்கு இல்லை மலைக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை மீன் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு இடத்துல மீன் தொட்டி பார்க்கறது, இல்லை மீனோட கனெக்ட் ஆகுது, நம்மளே ஏதாவது ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கலாமான்னு யோசிக்கிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ் டேங்கை மாற்றுறது, ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே மீன்கள் அப்படியே துள்ளி விளையாடுறத பார்க்கறது, இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியான இயக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ என்னன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 8ஆம் இடத்தை ஆட்சி வாங்கியிருக்க, இந்த இடத்துல கொஞ்சம் ஹெல்த்தில் கவனம் காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இருக்கு. மற்ற எல்லாம் சூப்பர். ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக மகரத்திற்கு இந்த ஆவணி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.